கோவை பிச்சனூர் பகுதியில் உள்ள ஜேசிடி கல்லூரியில் 150 ஏஐ முகவர்களுடன் இயங்கும் ஸ்மார்ட் கேம்பஸ் ERI திட்டம் துவக்கம். ஜேசிடி கல்லூரி மாணவர்களின் புத்தாக்க சாதனையாக இந்த திட்டம் அமைந்துள்ளதாக கல்லூரி நிர்வாகம் அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அமைந்துள்ள ஜேசிடி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறையின் 2ஆம் ஆண்டு மாணவர்களான சஞ்சய் கிருஷ்ணன் மற்றும் பரத்ராஜ் உலகளவில் வேகமாக வளர்ந்து வரும் அஜென்டிக் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஜேசிடி அஜென்டிக் ஏஐ ஸ்மார்ட் கேம்பஸ் ERP என்ற புத்தக திட்டத்தை உருவாக்கி உள்ளனர். மனித தலையீடு இல்லாமல் நிர்வாக பணிகளை தன்னிச்சையாக மேற்கொள்ளும் வகையில் முதற்கட்டமாக 10 தன்னாட்சி ஏஐ முகவர்கள் வெற்றிகரமாக வடிவமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த திட்டம் நவீன தொழில்நுட்பங்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக மாணவர் சேர்க்கை, வருகை பதிவு, கட்டண மேலாண்மை போன்ற வளாக நிர்வாக பணிகளுடன் ஒவ்வொரு மாணவரின் கற்றல் திறனுக்கு ஏற்ப தனிப்பயன் படிப்பு குறிப்புகள் மற்றும் பயிற்சி வினாக்களை வழங்கும் பல்வேறு சிறப்பம்சமும் இதில் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் இப்புதுமையான முயற்சியை பாராட்டிய கல்லூரி நிர்வாகம் திட்டத்தின் அடுத்த கட்டமாக 150 ஏஐ முகவர்களுடன் இயங்கும் முழுமையான அமைப்பை உருவாக்க உறுதியளித்து உள்ளது. இதன் மூலம் கல்வி, நூலகம், விடுதி, போக்குவரத்து, வேலைவாய்ப்பு மற்றும் நிதி நிர்வாகம் உள்ளிட்ட அனைத்து வளாக செயல்பாடுகளும் ஒருங்கிணைந்த நுண்ணறிவு தளமாக மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாணவர்களின் இந்த புதுமையான முயற்சியை பாராட்டிய ஜேசிடி கல்வி நிறுவனங்களின் துணைத் தலைவர் கௌதமன் ராஜமாணிக்கம், செயலாளர் துர்கா சங்கர் மற்றும் முதல்வர் டாக்டர் மனோகரன், துறைத் தலைவர் சக்தி விநாயகம் ஆகியோர் திட்டத்தின் அடுத்த கட்டமாக 150 ஏஐ முகவர்களுடன் இயங்கும் இந்த ஏஐ அமைப்பை உருவாக்க கல்லூரி முழுமையான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தனர். வணக்கம், என் பேர் கௌதமன், வைஸ் சேர்மன் ஜேசிடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. இப்போ என் கூட இருக்கிறது மிஸ்டர் சக்தி விநாயகம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட HOD. அப்புறம் சஞ்சய் கிருஷ்ணன், செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அண்ட் பரத்ராஜ் செகண்ட் இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். சீனியர் பிரின்சிபல் மிஸ்டர் மனோகரன் இருக்காங்க. இவங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 10 ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சாட் ஜிபிடி மாதிரியான வந்து ஒரு டேஷ்போர்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக வந்து காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயங்களெல்லாம் அந்த ஏஐ ஏஜென்ட்ஸ் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஸோ சப்சிக்வெண்ட்டாக அது பண்ண பிறகு அதை ஃபர்தராக அதை வந்து கொஞ்சம் விரிவாக செய்கிறதுக்காக நாங்கள் வந்து எங்கள் மேனேஜ்மெண்ட் சார்பில் ஒரு 150 ஏஐ ஏஜென்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை காலேஜோட ERP சிஸ்டத்தில் லைப்ரரி மேனேஜ்மெண்ட், ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட், டிரான்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், அலுமினி அசோசியேஷன் ரிலேட்டட் விஷயங்கள், அப்புறம் காலேஜோட ஃபீஸ் மேனேஜ்மெண்ட், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அதை ஃபுல்லாக ஏஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஃபுல்லாக நாங்கள் எங்களோட சப்போர்ட்டை கொடுத்துருக்கோம். என்னுடைய பேர் வந்து சஞ்சய் கிருஷ்ணன், இவர் வந்து பரத்ராஜ். நாங்கள் ஜேசிடி இன்ஜினியரிங் காலேஜில் செகண்ட் இயர் CSE படிச்சுட்டு இருக்கோம். என்னன்னா, எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக அவங்கள பார்க்கும்போது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி வந்து படிப்பாங்க. ஒருத்தர் நல்லா படிப்பாங்க, இன்னொருத்தர் ஆவரேஜாக படிப்பாங்க. அண்ட் இவங்க எல்லாருமே இன்னைக்கு உலகத்தில் படிக்கிறதுக்கு மேஜராக யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் அப்படின்னா அதுதான் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. தனக்கு சின்னதாக ஒரு டவுட் வரதுலேருந்து டாபிக்ஸை டீட்டெயிலாக பார்க்குறது வரைக்கும் அதை யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஏஐ வந்து ஒரு 10 ஏஐ ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி, ஒருத்தர் பெருசாக படிப்பார், ஒருத்தர் சிறுசாக படிப்பார், பாயிண்டாக படிப்பார், பேராகிராஃபாக படிப்பார், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஆன்சர் கொடுக்குற மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டாக டெய்லர்டு வெர்ஷன் வந்து நாங்கள் பில்ட் பண்ணோம். இது வந்து நாங்கள் காலேஜு கிட்ட எங்களுடைய ப்ரொஃபஸர் கிட்ட சொல்லும் பொழுது அவர் வந்து அதை ரொம்ப நல்லா வந்து ஊக்கப்படுத்தி இதை வந்து ஒரு 150 ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து வச்சு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட பண்ணி அதனால ஒரு ஹாஸ்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது, இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் இதை வந்து பண்ணுறது, இல்லை ஒரு லைப்ரரியை வந்து ஆட்டோமேட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு காலேஜுக்கு தேவையான விஷயங்கள் எதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸினுடைய ப்ராப்ளம்ஸை வந்து மேஜராக ஃபேஸ் பண்ணி அதை குறைச்சி அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஃபேக்கல்ட்டிஸினுடைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு டைம் டேபிள் பில்ட் பண்ணுறது, அதுக்கப்புறமா கிளாஸஸ் ஷெட்யூல் பண்ணுறது, கோர்ஸ் அப்லோட் பண்ணுறது, அண்ட் ஸ்டூடெண்ட் சைட்லையுமே நிறைய இந்த ERP பிரச்சனைகள், அந்த ஃபீஸ் என்னென்னலாம் பார்க்குறதுன்றதுக்கு அதுக்குமே இந்த ஒரு பிளாட்ஃபார்மே நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு எங்களுடைய ப்ரொஃபஸருடைய இதில் இந்த 150 ஏஐ ஏஜென்ட்ஸை யூஸ் பண்ணி இன்னும் விரிவுபடுத்தி இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ சைட்லேயே இன்னும் நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணி இதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். வணக்கம், என் பேர் பரத்ராஜ். நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் 12th ஸ்டாண்டர்ட் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன். அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற எக்ஸ்போசர் இதெல்லாம் இதானங்காட்டி ஒரு
நாலேஜ் கிடச்சி பைத்தானில் வந்து ஒரு நல்ல பேஸ் வந்ததும் நம்ம ஏன் ஒரு ஏஜென்ட் பில்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இஆர்பி ஏஜென்ட்டுக்கு நம்ம பில்ட் பண்ணலாமே, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற சின்ன சின்ன இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி பார்க்கும்போது அப்படி அந்த மாதிரி எடுத்து பண்ணும்போது தான் ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட்டை ஒரு 10 ஏஜென்ட்டை வச்சு பில்ட் பண்ணோம். அது வந்து எப்படியோ வெற்றிகரமாக அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து 150 ஏஜென்ட்டை வச்சு நாங்கள் வந்து அதில் ஃபர்தராக ஒர்க் போயிட்டு இருக்கோம். இந்த 150 ஏஜென்ட்டை வச்சு என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாங்கள் காலேஜ் இஆர்பி மேனேஜ்மெண்ட்லேயே கம்ப்ளீட்டாக அப்டேட் பண்ண போகிறோம். நிறைய இப்போ டே ஸ்காலர் பசங்களுக்கெல்லாம் அவங்க பஸ்ஸை ஈஸியாக ட்ராக் பண்ணுற மாதிரியும், ஹாஸ்டல் பசங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு நாங்கள் இது பண்ணலான் இருக்கோம். இதுக்கு ஹெல்ப் பண்ண காலேஜ் மேனேஜ்மெண்ட், ஃபேக்கல்ட்டிஸ், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ்.